சாயிராம். நாம் செய்யும் அனைத்துமே மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. நம் மனதிற்கு பிடித்த மாதிரி வாழ்ந்தாலே போதும். வாழ்வில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பியே இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் என்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, நாளை மங்களகரமான வியாழ நன்னாளில் உனக்கு பிடித்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது என் பிரியமே. அற்புதம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அந்த சந்தோஷமான வாழ்வு உன்னை தேடி வரப்போகிறது என் பிரியமே. எப்பொழுதும் தயங்கிக் கொண்டே இருக்காதே. எதற்காகவும் மனதில் பட்டதை அப்படியே அப்பொழுதே செய்துவிடு. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய மனதை எப்பொழுதுமே தெளிவாக வைத்திருக்க முயற்சி செய்து கொண்டே இரு. மன தெளிவுதான் எல்லா அறிவுக்கும் மூலமாக செயல்படுகிறது. ஆம் என் குழந்தா, மனதை அடக்க முயற்சிப்பதற்கு முன் முதலில் அதை ஆராய செய்ய கற்றுக்கொள். ஆராய கற்றுக்கொள் உன்னுடைய மனதை. எதிலுமே நிலையே இல்லாமல் அலையும் இந்த மனதை எப்பொழுதுமே பக்குவமாக வைத்திருக்க பழகு. அலைந்து திரியும் மனதை அடக்க மிக மிக எளிமையான வழி, மிக எளிமையான வழி கொஞ்ச நேரம் அமைதியாக அதன் போக்கில் விட்டு விடுவதுதான். ஆம் என் குழந்தா, மனதை உன்னிடத்திலிருந்து முற்றிலுமாக வேறொரு பொருளாக கருதி அது என்னவெல்லாம் செய்கிறது என்று ஆராய கற்றுக்கொள். உன்னுடைய சிந்தனைகளை உன்னுடைய லட்சியத்துடன் ஒன்றுபடுத்தி கொள்ள பழகிக்கொள். அப்படி இருந்து பார். உன்னுடைய மனதை முதலில் பார்க்க பழகு. உன்னுடைய மனது என்ன நினைக்கிறது என்பதை சிந்திக்க பழகு. அதை ஆராய கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் மனதில் என்ன இருக்கிறது, நீ என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான ஒரு சிந்தனை உன் மனதிற்குள் விழும். அந்த சிந்தனையோடு எப்பொழுதுமே செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கான நல்லது உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன்.
நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது, கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய், சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில் சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. என்னை நம்பு, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான பயணமாக இருக்கும். உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாருமே பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும் பொழுது, உன்னை யாராவது வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும் பொழுது எப்பொழுதுமே மௌனமாக இருந்துவிடு. அதுவே மிக சிறந்த ஒன்று. என் அன்பு குழந்தையே, நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தாலே போதும். உன் வாழ்வில் சுபம் எப்பொழுதுமே நிலவும். நீ பல்வேறு பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவாகவே இப்பொழுது என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறாய். உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன்னிடம் சேர்க்கும் வேலையை நான் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழுமா? நிச்சயமாக நிகழாது என் பிள்ளையே. உனக்கு வர வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அடுத்தவர்களை, உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் மனவேதனை படவிடாதே. தனக்கு வலிக்கிற மாதிரிதான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற உணர்வு இருந்தாலே போதும். அந்த உணர்வு இருந்தாலே போதும், துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் அறவே வராது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு.
முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ, நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டுமல்ல என் குழந்தையே. நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதே மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் அளவுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும். மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம், உன் மனதிற்கான அஸ்திவாரத்தை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். பயப்படாதே குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் உன் கண்ணீருக்கும் நான் செவிசாய்க்கவே இல்லை என்று வருந்தாதே. உன் மனதை போட்டு நீயே குழப்பிக்கொண்டு உட்கார்ந்திராதே. ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை பறக்க வைக்கும். தன்னாலான எல்லா முயற்சியும் செய்து கொண்டே இருக்கும். அப்படியும் அந்த குழந்தை பறவை பறக்கவில்லை என்றால்
உயரத்தைக் கண்டு அந்த குழந்தை பறவை அஞ்சுகிறது என்பது தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இப்படி பறக்கவே பயந்தால் அதனால் எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை அந்த சின்ன பறவையை அது வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள அந்த பறவையை ஒரு தனி இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுமாம். அந்த தாய்ப்பறவைக்கு தெரியாதா தன் குழந்தை பயப்படுமென்று? தெரிந்தும் அந்த குழந்தை பக்குவப்பட்டு அது மேலே மேலே உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அதை போய் தனியாய் விட்டு விடுகிறது. அதே போலத்தான் குழந்தையே நானும் உன் சாயப்பாவும் நீ உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும் உன்னை பற்றியே நீ புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் தான் உன்னை நிர்கதியாய் தவிக்க விட்டு சில காலம் பொறுமையாக நான் காத்திருக்கிறேன். ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போராடிக்கொண்டே இருக்கிறாயே, உன் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, இதுவே உன்னுடைய முதல் வெற்றியாக எடுத்துக்கொள். மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ அடைந்தே தீருவாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வந்து தருவார்கள், நம் வாழ்க்கையில் மாற்றத்தை மற்றவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று நீ காத்து கொண்டிருப்பதால் எந்த பலனுமே இல்லை. உனக்கு வேண்டியதை நீதான் தேடி கண்டுபிடித்து அதில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அதை அடைய வேண்டும். முயற்சி செய்து அடைவதில்தான் வெற்றியும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதா, தோல்வியுறுகிறாயா என்பது அல்ல. நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாயா, நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்பதில் இருக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாடம். ஒரு சிறுவன் ஒருவன் மரத்தில் இருக்கும் மாங்கனியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை எறிகிறான். ஆனால் அந்த கல் குறி தவறி மீண்டும் அவனிடமே வந்து விழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறான். இரண்டாவது முறையும் குறி தவறி அவனிடமே வந்து விழுகிறது கல். இப்படி 4-5 முறை, 10-20 முறை அல்ல, 100 முறை அவன் கல்லை விட்டு எறிகிறான். ஆனால் கடைசி வரை குறி தவறியதே மட்டுமே அன்றி மாங்கனி படவே இல்லை. ஒரு கனி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படியாவது ஒரு கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் எடுத்த முயற்சியில் தவறவும் இல்லாமல், மனம் சிதறவும் இல்லாமல், நம்பிக்கை இழக்கவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் கல்லை. கடைசியாக ஒரு கல் அந்த மாங்கனியை தொட்டது. அந்த கனி அவன் கையில் வந்து விழுந்தது. அந்த சிறுவனை நன்றாக உற்றுப்பார். 10 முறை எரிந்தும் கூட அவன் குறி தவறியதால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. எப்படியாவது அந்த மாங்கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் அவன் கல்லை எரிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் நினைத்த இலக்கை அடைந்தான். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்னும் கற்களை உன் படிக்கற்களாக எண்ணி
வெற்றி என்னும் கனியை அடைவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எந்த தடை வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் உன் இலக்கை மட்டும் நிறுத்தி விடாதே. உன்னுடைய இலக்கை மட்டும், நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் போராடிக் கொண்டே இரு. போராட்டம்தான் வாழ்க்கை. எதற்காகவும் வருத்தப்படாதே. மனதை போட்டு குழப்பியும் கொள்ளாதே. நீ சாயப்பா மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இவ்வளவுதானா? என்னை முழுவதுமாக நம்பி வந்துவிட்டு பின் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளலாமா அல்லது தடுமாறலாமா? உன்னுடைய கர்ம வினைகளால் தான் இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்தது அதன் காரணத்தாலேயே. உன்னிடம் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். அதற்கான வழியும் எனக்கு தெரியும். பின் ஏன் சாயிநாதரை என்னை கஷ்டத்தில் தவிக்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இதுதானே. உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்காகவும் உன் கர்மாவை நீ கழிப்பதற்காகவும் தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறாய். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படித்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறார்கள். அவரவர் கர்மாவை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி கழித்தேதான் ஆக வேண்டும். இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் தலைக்கு மேல் நின்றாலும் நான் உனக்கு ஆபத் பாந்தவனாக ஒரு குடையாக வந்து அனைத்து போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை காத்து ரட்சிப்பேன். எது நடந்தாலும் சாயப்பாவை முழுமையாக நம்பு. என்னையே சரணாகதி அடைந்து விடு. எது வந்தாலும் பயந்து போய்விடாதே. தைரியமாக எதிர்த்து நில். உன்னிடம் பிரச்சனைகள் சூழ்ந்தது என்றால், உன்னை வந்து போராட்டங்கள் சூழ்ந்தது என்றால் தைரியமாக சொல்லிப்பார். என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று வந்ததிடம் சொல்லிப்பார். உன்னிடம் வந்த அந்த பிரச்சனையும் சோதனைகளும் வந்த வழி தெரியாமல் விலகி போய்விடும். சத்தியமாக நீ எதிர்பார்த்த முடிவு காலமும் விடிவு காலமும் வரத்தான் போகிறது. அதை உன்னிடம் கூறி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் சூழ்ந்து இருக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்குள் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை.